அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஹவுசிங் லோன் இஎம்ஐயை ரெகுலராக கட்டிக்கிட்டு இருந்தாலும் அசல் மட்டும் ஏன் குறையவே மாட்டேங்குது? ஹவுசிங் லோனோட ரீபேமெண்ட் பீரியட் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது? ஹவுசிங் லோன் அமௌண்ட்டை எப்படி பேங்க்கில் அரைவ் பண்ணுறாங்க? இந்த 3 கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு பேங்க்கில் எப்படி லோன் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சேலரி ஸ்லிப் அல்லது ஐடிஆர் ரிட்டர்ன்ஸு சுமார் 2-3 வருஷத்துக்கு தேவைப்படும். அதோட ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம்மை கால்குலேட் பண்ணுவாங்க. நாம் சுமார் 8 லட்சத்தை ஆவரேஜ் கிராஸ் இன்கம்மாக எடுத்துக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் இயரில் கட்டின இன்கம் டேக்ஸை அதிலிருந்து கழிக்கணும். இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் 2 மெத்தடில் பண்ணுவாங்க. அதை வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சுமார் 25,000 ரூபாயை நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டினதாக எடுத்துக்கலாம். அடுத்தது வாழ்வாதார செலவினங்கள், சஸ்டனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய டே டு டே லைஃப்பை நடத்த தேவையான அத்தியாவசிய பணம், அதுதான் சஸ்டனன்ஸ். இது சுமார் 25% 45% வரைக்கும் இருக்கும். நம்ம கிராஸ் இன்கம்மை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இந்த சஸ்டனன்ஸ் அமௌண்ட்டை நம்மளுடைய கிராஸ் இன்கம்லேருந்து கழிக்கணும். இப்போ நமக்கு கிடைக்கிறது நெட் ஆனுவல் இன்கம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்கிற லோன் இஎம்ஐ எல்லாம் நெட் இன்கம்லேருந்து கழிக்கணும். அடுத்தது உங்களோட என்பிஎஸ், சிபிஎஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதை எல்லாத்தையும் நாம் கழிக்கணும். இப்படி கடன்களுக்கான இஎம்ஐ, பேமெண்ட்ஸ், ப்ரீமியம் எல்லாம் போக மிச்சம் இருக்கும் பணம் தான் நாம் வாங்க போகிற லோனுக்கான மேக்ஸிமம் எலிஜிபிள் இஎம்ஐ அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு ஆனுவலாக இருக்கும். இதை நாம் மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நம்ம கட்ட போகிற அப்ராக்சிமேட் இஎம்ஐ அமௌண்ட்டு. அடுத்து நம்ம எவ்வளவு வருஷம் திருப்பி செலுத்தணும், நம்ம லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட லோன் ரீபேமெண்ட் டென்யூர் சுமார் 10-30 வருஷம் வரைக்கும் இருக்கும். மேலும் லோனானது 75 வயசுக்குள்ளே முடிஞ்சே இருக்கணும். ஏஜ் க்ரைட்டீரியா லோன் அப்ளை பண்ணுற எல்லா அப்ளிகண்ட்டுக்கும் பொருந்தும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு குறைவான வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் இங்கே ரீபேமெண்ட் டென்யூரை 20 வருஷமாகவும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சுமார் 9% எடுத்துக்கலாம். இந்த க்ரைட்டீரியாவில் நமக்கு கிடைக்கிற அதிகபட்ச கடன் 29,29,000 ரூபா. அடுத்தது காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், அதாவது வீடு வாங்கவோ அல்லது கட்டவோ ஆகும் செலவில் இருந்து 80-90% வரைக்கும் லோன் தரலாம். ஸோ நம்ம கேஸில் ஒரு 40 லட்சம் காஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ 32 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். இப்படி இன்கம் எலிஜிபிலிட்டி மற்றும் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் லோன் அமௌண்ட்டை அரைவ் பண்ணுவாங்க. நம்ம கேஸில் எலிஜிபிள் அமௌண்ட்டை இங்கே பார்க்கலாம். 20 வருஷம் எடுத்துக்கிட்டால் 29,29,000 வரும். இதே 25 வருஷம் எடுத்துக்கிட்டால் 31,40,000 கிடைக்கும். 30 வருஷம் எடுத்துக்கிட்டால் அதிகபட்சமாக 32 லட்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த 2 மதிப்பில் எது குறைவான தொகையோ அதை தான் அவங்க லோனாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நாம் லோன் அமௌண்ட்டாக 32 லட்சத்தை 9% வட்டியில் 30 வருஷம் திருப்பி கட்டுறதா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அதற்கான இஎம்ஐ 25,748. நீங்கள் இந்த டேபிளில் முதல் 5 வருடங்கள் நீங்கள் கட்டும் மொத்த தொகையும் இன்ட்ரெஸ்ட் மற்றும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் வருஷம் நீங்கள் கட்டுற சுமார் 3,09,000 ரூபாயில்
2,87,000 ரூபாய் வந்து வட்டிக்கே போயிடும். அதாவது 12 இஎம்ஐ கட்டுனீங்க அப்படின்னா 11 இஎம்ஐ வட்டிக்கே போயிடும். ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும்தான் உங்களுடைய அசலில் வரவு வைப்பாங்க. அதாவது சுமார் 21,862 ரூபா மட்டும்தான் அசலில் வரவாகும். முதல் 5 வருஷத்தில் 60 இஎம்ஐயில் வெறும் 5 இஎம்ஐ மட்டும்தான் உங்களுடைய அசலில் வரவாகும். அப்ராக்சிமேட்டாக 1,32,000 ரூபா. 55 இஎம்ஐ பேங்க்கோட வட்டிக்கே போயிடும். இந்த சார்ட்டை பாருங்கள். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் முதல் 5 வருஷத்தில் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு தெளிவாக புரியும். 5 வருஷம் முடிவில் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு குமுலேட்டிவாக எப்படி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும்னு பாருங்கள். சுமார் 91.46% பணம் வட்டிக்கே போயிருக்கும். 8.54% மட்டும்தான் அசல் பகுதிக்கு போயிருக்கும். பேங்க்குக்கு அவங்க கொடுத்த கடனான 32 லட்சத்தில் 44.16%, அதாவது 14,13,000 ரூபாய் திரும்ப கிடச்சிருக்கும். ஆனால் உங்கள் அசல் தொகையில் வெறும் 4.12% மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும். மேலும் 96.88% அசல் தொகை இன்னும் நிலுவையில் தான் இருக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள். 10 வருஷம் முடிவில் எப்படி உங்களோட இஎம்ஐ அட்ஜஸ்ட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 10 வருஷம் கட்டிய அமௌண்ட்டில் 89.05% இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிருக்கும். வெறும் 10.94% மட்டும்தான் அசலுக்கு போயிருக்கும். 32 லட்சம் ரூபாயில் 85.98% நீங்கள் வட்டியாக திரும்ப செலுத்தியிருப்பீங்க. உங்கள் அசல் தொகை வெறும் 10.57% மட்டும்தான் அடைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் 96.55% திரும்ப கட்டியிருப்பீங்க. 20 வருஷம் முடிவில் நீங்கள் சுமார் 61.79 லட்சம் திரும்ப கட்டியிருப்பீங்க. ஆனால் அசலில் 11.67 லட்சம் மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும். 50.12 லட்சம் ரூபா வட்டிக்கே போயிருக்கும். இப்போ கடைசி 10 வருஷத்தில் உங்களுடைய பணம் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் 34.21%, அதாவது 10.57 லட்சம் வட்டிக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். மீதி 65.79% அசலில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். மொத்த அசல் தொகையான 32 லட்சத்தில் 20,32,000 கடைசி 10 வருஷத்தில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ மொத்தமாக 30 வருஷம் முடிவில் நீங்கள் மொத்தம் 92.69 லட்சம் கட்டியிருப்பீங்க. வட்டி மட்டும் 60.69 லட்சமாக இருக்கும். சுமார் 2.9 மடங்கு அதிகமாக கட்டியிருப்பீங்க. வட்டி அசலை விட 1.9 மடங்கு அதிகமாக கட்டியிருப்பீங்க. பேங்க் அது கொடுத்த 32 லட்சம் அசல் தொகையை 12 வருஷத்துலேயே வட்டியாக திரும்ப உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள். 30 வருஷங்கள் 5 வருஷமாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருக்கோம். இதில் உங்களுடைய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் 20 வருஷம் நீங்கள் கட்டுறதில் பெரும்பகுதி வட்டிக்கே போயிருக்கும். சுமார் 11.7 லட்சம் அசல் அடைஞ்சிருக்கும். கடைசி 10 வருஷம்தான் நீங்கள் கட்டுற பணம் அசலில் பெரும்பகுதி வரவாகும். இந்த டேபிளை பாருங்கள். சுமார் 32 லட்சம் கடனுக்கு 9% வட்டியில் வெவ்வேறு டைம் டென்யூரில் ரீபேமெண்ட் பண்ண எவ்வளவு கட்டியிருப்போம்னு இங்கே போட்டிருக்கோம். இதிலிருந்து ரீபேமெண்ட் டென்யூர் எவ்வளவு குறைவாக போடுறோமோ அவ்வளவு குறைவாக வட்டி கட்டியிருப்போம். 20 வருஷ இஎம்ஐக்கும் 30 வருஷ இஎம்ஐக்கும் வெறும் 3000 தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் லாங் டேர்மில் சுமார் 23.6 லட்சம் ரூபாய் நமக்கு வட்டி மிச்சமாகும். இதிலிருந்து நம்ம வீட்டு கடனை தவறாமல் கட்டினாலும் நம்மளுடைய அசலானது முதல் 20 வருஷத்தில் பெருசாக குறையாது. கடைசி 10 வருஷத்தில் தான் குறையும். திருப்பி செலுத்தும் காலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் பேங்க்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்ட்டை
ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுடைய அசல் அப்படியே இருக்கும். வீட்டுக்கடனோட தவணை காலம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கடன் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய வருமானம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இல்லாமல் இருப்பதும் தான். வீட்டு கடன் தொகையை வங்கிகள் நம்ம வருமானத்தை பொறுத்தும் கட்டுவதற்கு இல்லை வாங்குவதற்கு ஆகிற செலவை பொறுத்தும் மதிப்பிடுது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வீட்டு கடனை விரைவாக எப்படி அடைக்கணும், எந்த டைமில் பணத்தை கட்டணும், எது நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்கும் கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.